மோஸ்ட் பீப்புள் ராங்கா பண்ணுவாங்க, நீங்க கரெக்டா பண்ணுவீங்களா? முதல்ல ஒரு சிம்பிள் ரூல், பெர்சன்டேஜ் அவுட் ஆஃப் 100 சொன்னாங்க. அதே மாதிரி ரேஷியோ அவுட் ஆஃப் 12க்கு 18. இதுன்ற எளிய விகிதத்தை நாங்க காண போறோம். 12க்கு 18 ரெண்டையும் வகுத்துறோம். இரண்டையும் வகுக்கக்கூடிய இலக்கத்தை ஆகக்கூடியதா வகுக்கக்கூடிய இலக்கம் தான் 12 6ஆல் ஆகக்கூடிய 6ஆல வகுத்தோம்னா 2, 18 6ஆல வகுத்தோம்னா 3. அப்ப இதுக்குரிய விகிதம் 2க்கு 3. மொத்தத்துல இரண்டையும் வகுத்து விட்டா அதுதான் அதுக்குரிய ஆன்சர். 20க்கு 50 அதே மாதிரி தான், இது ரெண்டுக்கும் 10. அப்ப 20ஐயும் 10ஆல வகுக்கிறோம், 50ஐயும் 10ஆல வகுக்கிறோம். விகிதம் 2க்கு 5. இதுக்குரிய விகிதம் 2க்கு 5. அதாவது ரெண்டுக்கும் பொதுவான நம்பரால வகுத்து விட்டா அதுதான் ஷார்ட்கட். 36க்கு 48 இதுக்குரிய பார்த்தோம்னா 12 தான். இதுக்குரிய காண்றது எப்படி என்று சேனல்ல நிறைய காணொலி இருக்குது, நிறைய வழியில காணலாம். அதை பார்க்கணும், டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. 36ஐயும் 12ஆல வகுக்கணும், அதே மாதிரி 48ஐயும் 12ஆல வகுக்கணும். வகுத்தோம்னா இதுக்குரிய விட 3க்கு 4. எங்கிற சேனல்லயே நிறைய காணொலி இருக்குது, இது சம்பந்தம் ஆகக்கூடிய வகுக்கக்கூடிய இலக்கம் தான், அது தெரியும்னு நினைக்கிறேன். இதையே நாங்க திருப்பி பெருக்கி பார்த்தா 3 12ஆல பெருக்கினா 36 வரும். அதே மாதிரி 4 12ஆல பெருக்கினா 48 வரும். வரணும் வந்தா தான் நாங்க செய்தது சரி. 4வது கேள்வி 45க்கு 60 இதுக்குரிய 15. ஆகவே 45ஐயும் 15ஆல வகுக்கிறோம், 60ஐயும் 15ஆல வகுக்கிறோம். 45 வகுத்தா 3, 60 வகுத்தா 4. 3க்கு 4 தான் எளிய விகிதம். ஆக மொத்தத்துல தந்த விகிதத்தை வகுத்து விட்டோம்னா அதுக்குரிய எளிய விகிதம் வரும். 5வது கேள்வி 25க்கு 100. லாஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் இல்ல, நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க, 5க்கு 4 5க்கு 5 கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் கமெண்ட் போடுங்க. இன்று கற்றுக்கொண்ட விடயங்கள், போமாசி எப்படி காண்றேன்றும் அந்த போமாசியை வச்சுக்கொண்டு ரேஷியோ அதாவது எளிய விகிதம் எப்படி காண்றேன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துருக்கிறோம். டெய்லி மேத்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல். வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு நிரோஜன்ஸ் மேத்ஸ் யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் வீடியோ மோர் ட்ரிக் ப்ராப்ளத்தோட சந்திப்போம்.